நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. உடனே வந்து அலறி அடிச்சு எந்திரிச்சு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு யாருன்னு சொல்லி கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஒலிவர் தான், அதாவது நம்ம ஹீரோ கூட இருப்பான்ல அவன் தான் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பான். எதுக்காகனா ஒரு இன்விடேஷன் லெட்டர் தான் கொடுக்க வந்திருப்பான். ஒலிவரும் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பார்ட்டி இருக்கு, அதுக்கு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி அர்னால்டு ஹேன் உங்களை இன்வைட் பண்ணாருன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அர்னால்டு ஹெயின் கூட எவ்வளவு நாளா இருக்கீங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஒலி வரும் கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கும்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும் அப்ப சரி சொல்லுங்க, எதுக்காக அவர் என்ன கல்யாணம் முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஒலி வரும் ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கே சரியா தெரியல, அவங்க இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒய்ஃபு கல்யாணம் இதுலதான் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு உங்களை பார்த்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் மொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்லணும். ஆக்சுவலா சொல்ல போனா அவங்களுக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்களை என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்க கூட ரொம்பவே பெட்டரா ஹாப்பியா ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவர் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒலிவரும் அந்த பார்ட்டியோட இன்விடேஷன் லெட்டரை வந்து கொடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க இருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை வந்து படிச்சு பார்ப்பாங்க. அப்படியே கட் பண்ணா சாயங்காலமாயிருது. இந்த பார்ட்டிக்காக வந்து சமையல் வேலை எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னுமே வந்து அந்த வேலைக்காரி பொண்ணு இருக்காங்கல்ல, சோ அவளை வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. யாருமே அவ கூட பேச மாட்டாங்க. கூட இருந்த பொண்ணு இதெல்லாம் சீக்கிரம் சரியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறா. அப்படியே கட் பண்ண நம்ம அர்னால்டு ஹெய்னை தான் காட்டுறாங்க. அவரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. சோ வந்துட்டு அவளோட கையை கொடுத்து சரி வாங்க நம்ம இந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் நான் உன்னோட கையை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம தான் கிளவுஸ் போட்டிருக்கோம்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ரெண்டு பேரும் அப்புறம் கை கோர்த்துட்டு ஒரு கப்பிள்ஸ் மாதிரி அந்த பார்ட்டிக்கு வந்து போவாங்க. அந்த பார்ட்டியை பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா எக்கச்சக்கமான கப்பிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. இது என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நம்ம ஹீரோவும் இது ஒண்ணு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்க ஒரு அப்பா தன்னோட பொண்ணை நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து தனியா சிங்கிளா இருக்காங்களா, சோ அதனால இந்த பார்ட்டில ஒரு கப்பிள் வேணும்ல, அதனால என்னோட பொண்ணை நீங்க உங்களோட கப்பலா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி சொல்றான்னா இந்த பார்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம அர்னால்டு ஹெய்னை தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்கல்ல, சோ அதனால அப்படி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல ஆல்ரெடி எனக்கு இந்த பொண்ணோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, சீக்கிரமே நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம், இவங்க தான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர ஷாக் ஆயிருது. என்ன பண்ணன்னு தெரியாம அவங்களும் எல்லார்கிட்டயும் மரியாதையா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க எல்லாத்துக்கும் என்னோட வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னு எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே கப்பிள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டான்ஸ் ஆடும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கனால அவங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகும். அர்னால்டு ஹெய்ன் வந்து அவரை கொலை பண்ண அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போகும். அதனால அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சோன்னா அந்த டான்ஸை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கை தட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த உனக்காக ஒரு ஒயின் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன இந்த ஒயின்ல வந்து வித்தியாசமான ஸ்மெல் வருது, ஒருவேளை என்ன வந்து ஃபுட் ட்ராங்க் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவளும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து இங்க வந்து அந்த ஒயினை வந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல வந்து பெப்பர் ஃபிளேவர் வந்து இருக்கு, ஸோ வந்து வித்தியாசமான டேஸ்ட் தருது, இது வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எது ஸ்பைசியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு இந்த ஒயினை கொடுத்தா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் அது எதுக்காக குடிச்ச, ஒருவேளை அவங்க இந்த ஜூஸ்ல ஏதாவது கலந்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல இல்ல இது வந்து பெப்பர் ஃபிளேவர் உள்ள ஒரு சூப்பரான ஒயின் தான், இதுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி அப்ப நானும் குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஒயினை வாங்கி அவனும் மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ நீ வந்து இன்னைக்கு பார்ட்டியில உண்மையிலேயே சூப்பரா டான்ஸ் ஆடின, வேற லெவல், எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கழுத்துல இருக்க ஒரு தழும்பை பார்ப்பாங்க. அதை பார்த்தோன்னு ரொம்பவே பயந்து போயிட்டு அந்த தழும்பு மேல கை வச்சு இது என்ன தழும்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து எல்லா விதமான சந்தோஷத்துல இருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து ஒரு விதமான பயத்துல எப்பவுமே இருப்பாங்க. அதான் என்னோட பயம் என்னன்னா இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும், யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த தழும்புகள்லாம் சாதாரணமா விழுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில வந்து எல்லாருமே துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினும் வந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அப்ப டியானாங்கிற ஒரு பொண்ணு வந்து அங்க இருக்க எல்லா வேலைக்காரங்களையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி சீக்கிரமா துணி துவங்க, நம்மளுக்கு வந்து பெரிய இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம அரண்மனை தான் காட்டுறாங்க. அங்க வேலைக்காரங்க எல்லாத்தையுமே வந்து பிரின்சஸ் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க வேலைக்காரங்களுக்கு எல்லாமே நம்ம டியானா தான் லீடரு. சோ அப்ப வந்து நம்ம ஒலிவர் இருக்காம்ல, பிரின்சஸ் வராங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அங்க இருக்க எல்லாருமே வந்து தலைவணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம பிரின்சஸ் ஹீரோயினும் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துருவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம டியானால இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா நீங்க எல்லாருமே டியானாவுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்க இப்ப எல்லாருமே என்னோட வேலைக்காரங்க,
இனிமே நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதை கேட்டு நம்ம டியானுக்கு பயங்கரமா காண்டாயிரும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவில்லை, நீங்களா ஒரு பிரின்சஸ் அப்படின்னு நம்ம பிரின்சஸை பார்த்தே பயங்கரமா கேவலமா பேசிடுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் பண்றது சரின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்க பாரு டியானா, நீ வந்து ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்த நல்ல பொண்ணு, எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இங்க இருக்கவங்க அப்படி இல்ல, இவங்களுக்குலாம் இன்னும் எழுத படிக்க கூட தெரியாது. அப்படி இருந்தும் இந்த அரண்மனையில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள நீ நடத்துற நடைமுறை சரிதானான்னு யோசிப்பாரு. அவங்க தெரியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட பயங்கரமா திட்டுற, அவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறேன், இதை வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீச்சிங்கே உங்ககிட்ட இல்ல, அவங்கள ரொம்ப ஆர்டர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம டியானாவும் யோசிச்சு பார்ப்பாங்க இந்த மாதிரி அவங்களோட மிஸ்டேக்லாம். அதுக்கப்புறம் நம்ம டியானாவும் இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் நல்ல குடும்பத்துல வளர்ந்திருந்தாலும் என்னோட பேரண்ட்ஸ் இப்ப என்கிட்ட இல்ல, அதனால நான் கொஞ்சம் செல்ஃபிஷா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியானா அவங்களோட தப்பெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அங்க இருக்க வேலைக்காரங்களாம் வந்துட்டு உண்மையிலேயே டியானா எங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்டரா தான் இருக்காங்க, அவங்கள குத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட சொல்லுவா. உடனே பிரின்சஸும் நம்ம டியானா கிட்ட நான் இங்க இருக்க வேலைக்காரங்க எல்லாத்தையுமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மறுபடியும் எழுத படிக்க சொல்லி கொடுத்து அவங்கள நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ தான் டியானா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொல்லுவாங்க. உடனே நம்ம டியானாக்கு என்ன சொல்றதே தெரில. ஆனா நான் உங்களை தப்பா பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியானா சொல்லுவாங்க. பரவாயில்ல, எல்லாமே வந்து உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தானே, இப்போ நீ எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் டியானாவுக்கு ஒரு வழியா வந்து புரிய வச்சிருவாங்க எல்லாத்தையும். ஸ்டார்ட் பண்ணா இங்க நடந்த விஷயத்துல நம்ம ஒலிவர் வந்து நம்ம அர்னால்டு ஹெயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோயினும் இங்க டியானா கிட்ட ஒரு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னொரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக ஒரு முக்கியமான ஆள் வராங்க, அதுக்கு நீங்க இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. உடனே நம்ம டியானாவும் அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸ் போறதுக்காக ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை போறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட கேட்பா. உடனே அவளும் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் பயங்கரமா ரெடி ஆயிருவாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்தோம் அந்த பொண்ணு உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அந்த முக்கியமான மீட்டிங் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங் யாரோட அப்படின்னா அந்த ஆலியா ட்ரேட் கம்பெனின்னு ஒருத்தர் இருக்காங்களா, ஸோ அவனோட தான். ஃபர்ஸ்ட் டைம் லூப் நடக்கும்போது நம்ம ஹீரோயினை காப்பாத்தினவன் இவன் தான். ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு இவனை நல்லாவே தெரியும். நான் இவனுக்கு நம்ம ஹீரோயினை யாருன்னே தெரியாது, இப்பதான் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பேரு கெயின் டெல்லி அண்ட் நம்ம ஹீரோயின் பேரு ரிஷே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக இவனை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லூப் நடக்கும்போது இவனோட தான் வந்து நம்ம ஹீரோயின் வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து இவங்க கம்பெனி வார் நடக்கிற ஒரு கண்ட்ரில பிசினஸ் பண்ணனால அவங்களுக்கு பயங்கரமான உயிர் சேதமும் அதுக்கப்புறம் பிசினஸ் லாஸும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்து இவனை கூப்பிட்டுருப்பாங்க. பட் ஆனா இதை வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது, சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ரீசன்னால நம்ம ஹீரோயினோட கல்யாணத்துக்கு இவங்க கிட்ட வந்து பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கு நம்ம கெயினும் நம்ம ஹீரோயினை பார்த்து இல்ல இல்ல என்ன மன்னிச்சிருங்க, எங்களால ஒரு பொருளை கூட உங்களுக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீங்க வந்து ஒரு கிரவுன் பிரின்சஸ், அதோட எங்களோட பொருட்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வராது, அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரியான ஒரு பிரின்ஸ் எதுக்கு எங்களை மாதிரியான ஒரு சிம்பிள் ட்ரேடர் கிட்ட இந்த பிசினஸ் ஆஃபரை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயின் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் முடிச்சுக்கிட்டே வந்து கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்க போற ஒரு விஷயம், அதுக்கு வந்து ட்ரேடர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்ல, ட்ரேடரோட அவங்களோட பொருட்கள்லாம் எவ்வளவு வந்து வேல்யூபிளா இருக்குங்கிறது தான் முக்கியம், அது மட்டும் இல்லாம இதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம கெயினும் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் உங்க தலையில போட்டு கெட்டுறீங்க, நீங்க ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இந்த வேலையை பாத்துக்குவாங்க, அதோட உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனா என்னால இந்த பிசினஸை ஏத்துக்க முடியாது, இந்த ஆஃபர் வந்து நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயின் அங்க இருந்து கிளம்புவோம். போற வழியில நான் வந்து இந்த ஊருக்கு வந்து புதுசா வந்திருக்கேன், அதோட இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டா தெரியுது, அதனால என்னோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த ஊரை கொஞ்ச நாளைக்கு சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க அவனை. பட் அவன் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து கார்டன்ல வந்து மண்வெட்டியை வச்சு குழி தோண்டி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப திடீர்னு வந்து பாஸ்ட் லைஃப்ல நம்ம கெயின் கூட இருக்கும்போது அவன் சொன்னது வந்து ஞாபகம் வரும், ஒரு பிசினஸையும் ஒரு ஆஃபரையும் கஸ்டமரையும் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரும். அதை பார்த்துட்டு கண்டிப்பா இவன் சூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அங்க இந்த ரெண்டு பேரும் வந்து எதுக்காக ஒரு கிரவுன் பிரின்சஸ் இந்த மாதிரியான கார்டன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இந்த இடத்த எனக்கு அர்னால்டு ஹின்னா கொடுத்தாரு, இந்த இடத்துல நான் மெடிசின்ஸ் தர மாதிரியான பிளான்ட் ட்ரீஸ் எல்லாம் உருவாக்க போறேன், அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு கெயின் சொன்னது மறுபடியும் ஞாபகம் வரும். அதாவது அவன் இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு தங்கி இருந்து இந்த ஊரை சுத்தி பார்க்க போறதா நம்ம கெயின் சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட சரி இந்த வேலையை வந்து இதோட முடிச்சுக்கலாம், எனக்கு வந்து பயங்கர டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், அதோட நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ண நைட்டு கெயினும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே போவாங்க.
அப்ப அவனோட ஃப்ரெண்டு கேட்பான் கெயின் கிட்ட, எதுக்காக நீ அந்த ஆஃபரை ஏத்துக்கல? அது கிரவுன் பிரின்சஸ் இருந்து வந்த ஆஃபர் தானே, நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம கெயினும், எனக்கு என்னவோ அப்படி தோணல, ஒருவேளை நான் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய லாஸ் ஆகுமோன்னு தோணுச்சு, அதனாலதான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்க வருவாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க உட்காந்துருப்பாங்க. கெயினும் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ இவ்வளவு சீக்கிரமா நீ என்ன பார்க்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எதுக்கு இந்த ஆஃபர் வந்து நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல, மறுபடியும் எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், இந்த ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரீயா வந்து பேசலாம், ஓப்பனா பேச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனும் வந்து ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டே பேசுவாங்க. இந்த ஆஃபரை ஒருவேளை நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு நிறைய ப்ராஃபிட் ஏற்படுற மாதிரி நான் வந்து செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். ஓ அப்படியா, சரி அப்போ உன்னோட பிசினஸ் ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயின் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னு நம்ம கெயினும், இது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் கொஞ்சம் கேனத்தனமா இருக்கு, பிசினஸ் ஐடியா சொல்லாம எப்படி ஒரு ஆஃபரை ஏத்துக்க முடியும்னு கேட்பான். நம்ம ஹீரோயின் இந்த நேரத்துல கெயினை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசியாகணும். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட் லைஃப்ல கெயினோட இருந்த அனுபவம்லாம் இருக்கும். அதனால நம்ம கெயினுக்கு வந்து எந்த மாதிரியான ஆஃபர்ஸ், பிசினஸ், கஸ்டமர்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம கெயினை ஒருவேளை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கெயினும், இது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, எனக்கு உண்மையிலேயே இந்த டீல் வந்து பிடிச்சிருக்குப்பா, உன்னோட ஐடியா சொல்லலைனாலும் உன்னால எனக்கு ப்ராஃபிட் ஏற்படுத்தி தர முடியும்னு நினைக்கிறேன், சரி ஓகே நான் இதுக்கு அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெயின் சொல்லிடுவான். உடனே நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ போர்ட்டிகோ வழியா அவங்களோட ரூமுக்கு போவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து வெளியே கெயினை பார்க்க போனது யாருக்குமே தெரியாது, அவங்க ரூம்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறதா தான் வந்து எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஸோ அதனால யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டிகோ வழியா உள்ள போவாங்க. போனா நம்ம அருணாலிகை நாங்க உட்காந்துருப்பான். அதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, என்னாச்சு நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா நீங்க என்ன என்னோட ரூம்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோவும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரேடர் ஃபியூச்சர் கிரவுன் பிரின்சஸோட ஆஃபரை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை நோக்கி போவான். அதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினே லைட்டா பயந்து போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து அங்க இருக்க செவுத்துல கைய வச்சு, இங்க பாரு, எதுக்கு நைட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், மன்னிச்சிடுங்க, இப்ப நான் உங்களோட ஃபியான்சி, அதை நான் மறந்து போயிட்டேன், இப்ப நான் நைட்டு இந்த மாதிரி சுத்திட்டு வந்தா உங்களுக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும், அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன், சரி ஓகே இனிமே எங்கேயாவது வெளியே போற அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு போ, நானும் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீங்க ஒரு பிரின்ஸ், என்னோட சுயநல தேவைக்காக நீங்க என் கூட எப்பவுமே வெளியே வந்துகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு உன்னோட பாதுகாப்பு தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிஷ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா மரண கொடூரமா இருக்கும். உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமா எனக்கு சமைக்கவே வராதுங்க, நான் சமைச்சா கேவலமா இருக்கும், இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இருந்தாலும் இப்ப சொல்றேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், பரவாயில்ல, இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே, ஒரு பணக்கார பொண்ணுக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது, இது வந்து சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சூப்பை வந்து லைட்டா குடிச்சு பார்த்துட்டு, இது நல்லா தானே இருக்கு, இதை போய் இதுக்கு குத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சூப்பையே வந்து மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி வந்து நான் இந்த பிசினஸ் பண்றதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினும், இந்த பிசினஸ் ஐடியா பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ இந்த ட்ரேடர் கிட்டயே சொல்லல, என்கிட்டயே சொல்லிட போற, அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட கேட்டா நல்லா இருக்காது, அதனாலதான் கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவான். போகும்போது, என்னோட தம்பியை நீ பாத்தியா, அவங்க கிட்ட ஏதாவது பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், உங்களுக்கு தம்பி இருக்கா, இதை பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினும் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த மக்கள் கிட்ட எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ப்ராஃபிட் ஏற்படுத்தும், அதோட எந்த மாதிரியான பொருட்கள்லாம் லாஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வார் வேற வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வார்ல வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவு வந்து நம்ம ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. அடுத்த நாள் காலைல மறுபடியும் அந்த கார்டன் வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வருவாங்க. அப்ப கார்டன்ல ஒருத்தன் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே அங்க இருக்க ரெண்டு பேருமே, இங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் என்னன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவனும் எந்திரிச்சிட்டு, ஓ நீங்க தான் அந்த கிரவுன் பிரின்சஸா,
உங்களை பார்க்கறதுக்காக நான் நிறைய லெட்டர்லாம் அனுப்பி வெயிட் பண்ணேன். இப்போ ஒரு வழியா உங்களையே நேர்ல சந்திச்சிட்டேன். இன்னுமா நான் யாருன்னு தெரியல. உங்க ஃபியான்சியோட ஓல்டர் பிரதர் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் இவனை பத்தி தான் நேத்து அவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆமா இந்த கார்டன் யாரோடதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினும் என்னோடதுன்னு தான் சொல்லுவாங்க. உடனே இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அப்போ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ரகசியமா இந்த மாதிரி நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் நீ என்னதான் வந்து கிரவுன் பிரின்சஸா இருந்தாலுமே நீ வேற நாட்டுல இருந்து இங்க கடத்தி கூட்டிட்டு வந்த ஒரு பணைய கைதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல இல்ல நான் இங்க பாதுகாப்பா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் போற வழியில யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்கிட்ட ஆமா அர்னால்டு ஹேனோட தம்பியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ரெண்டு பேருமே எங்களால அதை பத்தி சொல்ல முடியாது, எதையுமே எங்ககிட்ட அவங்களால சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா சரி பரவாயில்ல இருக்கட்டும், இந்த கொஸ்டினை கேட்டதுக்கே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்க நம்ம அர்னால்டு ஹெயின் ஊர் பெரியவரோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வந்து மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம், மிலிட்ரி ஃபோர்ஸஸ் கண்டிப்பா அமைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம அர்னால்டு ஹெயினும் நான் தான் வேணாம்னு சொல்றோம்ல, இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் அமைக்கிறதுக்கு நிறைய டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்கும், மக்களோட வருமானம்லாம் இதுலயே போயிடும், அதனால மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, மக்கள் அதுக்கப்புறம் வறுமையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு ஹெயினும் கோவமா அவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ ஹீரோவும் கீழே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பாத்துருவான். ஹீரோ டக்குன்னு பார்த்தோன்னா ஹீரோயின் என்ன பண்றேன்னு தெரியாம ம் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் சரி நீங்க சொல்றதுதான் கரெக்ட், மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம், மக்களோட பணத்தை விட மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம், சரி மிலிட்ரி ஃபோர்ஸஸை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள வந்துருவாங்க. பார்த்தா அவங்க ரூம்குள்ள ஒரு லெட்டர் கிடக்கும். அந்த லெட்டரை எடுத்து என்னன்னு படிச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கும். அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சர்ச்சுக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த லெட்டர்ல எழுதியிருந்த மாதிரியே அவன் நம்ம ஹீரோயினுக்காக சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து வணக்கம்னு சொல்லுவா. அதுக்கு அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து வணக்கம்னு சொல்றான். அவன் யாருன்னா நம்ம ஹீரோவோட தம்பி.